இன்னைக்கு புளியோதரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, வெந்தயம், கடுகு, இஞ்சி, தனியா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, எள்ளு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், உப்பு, காஞ்ச மிளகா, புளி, நெடக்கடலை பருப்பு. இன்றைக்கி புளி பெரிய ஆரஞ்சு பழ சைஸுக்கு எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நம்ம எப்படி கரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புளி கரைசல் வற்றுறதுக்கு டைம் ஆகும். அதனால் இந்த புளியை எப்போயுமே கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு எதெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கணும். காஞ்ச மிளகா 10 காஞ்ச மிளகா நான் வறுக்க போகிறேன். மீதி மிளகாவை கிள்ளி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி வறுக்கலான்னு பாருங்கள். அதுக்கடுத்து எள்ளையும் வறுக்கணும். ஆனால் எள்ளை தனியாக தான் வறுக்கணும், இதோடு சேர்த்து வறுக்கக்கூடாது. வறுத்துட்டு பொடி பண்ணும்போது அதாவது எள்ளு ரொம்ப மாவு மாதிரி இதாகிடும். ஸோ அதனால் எள்ளை தனியாக வறுத்து தனியாக தான் அரைக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் அதில் போட்டுக்கலாம். வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயத்தை செவக்க வறுக்கணும், கருக வச்சிடக்கூடாது. வெந்தயத்தை வறுத்தாச்சு. அதுக்கடுத்து தனியாக போட்டுக்கிறேன். தனியாக 2 ஸ்பூனு. அதையும் வறுத்துக்கலாம். வெறும் வானலியில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. இதிலே இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். 10 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு. இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ எள்ளு 2 ஸ்பூன் போடுறேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதையும் வறுத்துக்கலாம். இதை தனியாக தான் வறுக்கணும். வறுத்துட்டு இதோடு ஆட் பண்ணக்கூடாது. எள்ளு வறுத்தாச்சு. அதை இந்த இதிலே வச்சுக்கலாம். இல்லாட்டி தனியாக ஒரு பவுலில் போட்டு வைங்க. இப்போ இந்த இதை மிக்சியில் வறுத்துட்டு வந்துடலாம். பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சியில் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வறுத்ததை மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. பாருங்கள், தனித்தனியாக தான் வறுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் தனித்தனியாக வச்சுக்கணும். கடைசியாக ஆட் பண்ணுவோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நான் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஏன்னா நான் பெரிய ஆரஞ்சு சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். எண்ணெய் வற்றி வெளியில் வரணும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றும் போது இந்த பொருள் கெடாமல் இருக்கும். இந்த புளியோதரை ஒரு வாரத்துக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். அதனால அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். வெந்தயம் போடுறேன் 1/2 ஸ்பூனு. இஞ்சி 1 ஸ்பூன் போடுறேன். காஞ்ச மிளகாவை மீதி காஞ்ச மிளகாவை நான் பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூளையும் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெளியூருக்கெலாம் போய் புளியோதரையை கட்டிக்கிட்டு நம்ம போகிறோம்னா அப்போ கடலைப்பருப்பு மட்டும் தாளித்தாலே போதும். நெடக்கடலை பருப்பு போட தேவையில்லை. ஏன்னா நெடக்கடலை பருப்பில் அது சீக்கிரம் கெட்டு போகிற தன்மை இருக்குது. ஸோ அதனால் அப்போ புளியோதரைக்கு நம்ம நெடக்கடலை பருப்பு போட தேவையில்லை. அப்போ வெறும் கடலைப்பருப்பு மட்டுமே தாளித்து போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ நெடக்கடலை பருப்பையும் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கேன்.
எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த புளி கரைசலை ஊற்றிடலாம். சிம் பண்ணிக்கிடுவோம். சம்டைம் வந்து சடச்சடன்னு சத்தம் கேட்கும். இப்போ வந்து புளி தண்ணி வந்து வற்றி எண்ணெய் வந்து மேலே வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ அதனால் புளி இது வந்து இப்போ கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரல. இப்போ கெட்டி ஆயிடுச்சு பாருங்க ஓரளவுக்கு. ஸோ இன்னும் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து அந்த பொடியை போட்டுக்கலாம். நம்ம இந்த எள்ளு பொடியும் இப்போ போட்டுடலாம். இந்த மிக்ஸை இப்போ பண்ணியாச்சு. இதை வந்து சுடு சாதத்தோட கிளறிக்கலாம். எப்பயுமே பச்சரிசி ரா ரைஸ் எடுத்து அது வந்து இப்போ 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தோம்னா அதுக்கு 2 டம்ளர் போட்டு அதுக்கு குக்கரில் வைக்கும் போதே வந்து கொஞ்சோண்டு உப்பு எண்ணெய் போட்டால் தான் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். ஸோ ஹையில் வச்சு 2 விசிலில் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த பதத்துக்கு வரும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ புளியோதரை மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணணும். அப்போனா தான் நான் திருப்பி போகிற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக வரும்.